ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனிமையோட நேம் என்னென்னா டமான் பி சைட். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஹீரோயின் வந்து டமானோட ஷோவை பார்த்து கத்திகிட்டு இருக்காங்க. டமான், நீங்கள் தான் பெஸ்ட், இந்த உலகத்தில் உங்களை மிஞ்ச வேறு யாருமே இல்லை, நீங்கள் தான் எப்போவுமே என்னோட ஐடல்ன்ட்டு அவரோட ஷோ கான்செப்டை பார்த்து டிவியில் பார்த்து கத்திகிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவ எப்போவுமே தெரிஞ்ச மாட்டாளா, எப்போ பார்த்தாலும் டமான் டமான்ட்டே சொல்லிகிட்டு இருக்கான்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் மாதிரியே கத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. டமான் திருப்பியும் இந்த உலகத்தை அவரோட அழகான ஃபேஸை வச்சு இந்த உலகத்தை காப்பாற்றிட்டாருன்ட்டு சொல்லி கத்திகிட்டு இருக்காங்க. அதோட டமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் படிக்கிறது கூட சேர்த்து நான் பொட்டையும் ஜாப்பு போகிறேன் டமான்காக. அவரோட ஸ்டாச்சஸ் எல்லாத்தையும் வாங்கிறதுக்காகவே நான் எது வேணாலும் பண்ணுவேன், அவருக்காக எது வேணாலும் பண்ணுவேன். அண்ட் தென் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லலாம் கேட்காதீங்க, எனக்கு டமான்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டாச்சஸ், அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை. ஏன்னா அவர் தான் இந்த வேர்ல்டுலே பெஸ்ட். அவர் ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பார். இருங்க, இது மெசேஜ் வந்திருக்கு. என்ன, எனக்கு கான்சர்ட் டிக்கெட் கிடச்சிச்சு. யாருக்கும் கிடைக்காத கான்சர்ட் எனக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்காக ஹீரோயின் கேட்குறாங்க, நம்ம வேலைக்கு க்ளீன் பண்ணுற இடத்துல டமான் இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் டோர் திறந்தா டமான் இருக்காரு. உண்மையாகவே டமானா? என்ன இது இது வந்து டமான் தானா? என்ன ஒரு இப்படி இருக்காரு? ஆனால் டமான் வேறு மாதிரி இருப்பார். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டமான் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான சார்மிங்கான பர்சன் இல்லைவா, அதனால் அவர் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி ஷாக்காக வராங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியும்.